வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மதுராந்தகத்தில் அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்தபோது கூட்டத்தில் இருந்த பொதுமக்கள் ஒயின் ஷாப் மூடப்படும் என கூறினீர்கள், மூடினீர்களா என கேட்டனர். அதற்கு உதயநிதி, டாஸ்மாக் மூட வேண்டுமா? 2016 மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தன்னை தேர்ந்தெடுத்தால் எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிவிடுகிறேன் என்று சொன்னார். ஓட்டு போட்டீங்களா? திமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிவிடுகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுகவுக்கு தானே ஓட்டு போட்டீங்க என கேட்டார். டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி சரி. பாரதிய ஜனதாவினர் இந்த பேச்சை தற்போது தங்களுக்கு சாதகமாக மாற்றி இருக்கின்றனர். உதயநிதி பேசியதை கூறி பார்த்தீர்களா? ஓட்டு போடாததால் டாஸ்மாகை மூடவில்லை என காரணம் கூறுகிறார். தற்போது ஆட்சியில் இருப்பதை அவர் மறந்துவிட்டார். ஆனால் பிரதமர் மோடியோ தமிழக மக்கள் பாரதிய ஜனதாவிற்கு ஓட்டளிக்காவிட்டாலும் எவ்வளவு திட்டங்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள் என கூறி பாரதிய ஜனதா திட்டங்களை விவரிக்கின்றனர். ஓட்டு போடாமலே இவ்வளவு செய்துள்ள பாரதிய ஜனதாவும் பிரதமர் மோடியும் நீங்கள் ஓட்டு போட்டால் எவ்வளவு செய்வர், எவ்வளவு திட்டங்களை கொடுப்பர், யோசித்து பாருங்க மக்களே என பாரதிய ஜனதாவினர் ஓட்டு கேட்கின்றனர். இது மக்களை சிந்திக்க வைப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர்.